ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நியூஸ் தமிழ் ஆன்லைன். உலகத்துக்கே காதலின் அடையாளம்னு சொன்னா அது நம்ம தாஜ்மஹால் தான். இது இந்தியாவுக்கு பெருமை மட்டும் இல்ல, மனுஷனோட மனசுக்குள்ள இருக்கிற ஆழமான பாசத்தை காட்டுற ஒரு பிரம்மாண்டமான கலைப்பொருள் இது. முகலாய மன்னர் ஷாஜகான் தன்னோட மனைவி மும்தாஜ்காக கட்டுனதுதான் இந்த தாஜ்மஹால். இப்போ இது உலக அதிசயத்துல ஒண்ணுன்னு கெத்து காட்டுது. வெள்ளைப் பளிங்குல செதுக்குன அந்த அழகு என்றும் அழியாத காதல்க்கு அடையாளமா உலகம் முழுக்க பேசப்படுது. மும்தாஜ்னு சொல்றவங்க நிஜப்பேரு அர்ஜுமந்த் பானோ பேகம். ஷாஜகானுக்கு இவங்க தான் 2வது மனைவி. இவங்க 2 பேருக்கும் இருந்த பாசம், அந்யோன்யம்லாம் சும்மா சொல்லக்கூடாது, தரமா இருக்கும். ஷாஜகான் அரசியல் முடிவெடுத்தாலும் மும்தாஜ் கூடவே இருப்பாங்க. போருக்கு போனாலும் புருஷனை பிரிய மாட்டாங்க, அவ்வளவு பாசம். ஆனா 1631 மும்தாஜ் அவங்க 14வது குழந்தைய பெத்து எடுக்கும்போது திடீர்னு இறந்துட்டாங்க. ஷாஜகானுக்கு ஒரே ஷாக், மனசு உடைஞ்சு போய் ரொம்ப டிப்ரெஷன் ஆயிட்டாரு. என் காதலிக்கு உலகத்திலேயே இல்லாத மாதிரி ஒரு அழகான கல்லறைய கட்டணும்னு அவர் மனசுல ஒரு ஆசை வந்துச்சு. அப்படி பிறந்ததுதான் நம்ம தாஜ்மஹால் கதை. இத பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தாஜ்மஹால் கட்ட ஆரம்பிச்சது கியோன்பி 1632 முடிச்சது 1653. கிட்டத்தட்ட 22 வருஷமாச்சு. 20,000 பேருக்கு மேல ஆளுங்க பிரம்மாண்டமா வேலை செஞ்சாங்க. அதாவது பாரசீக, துருக்கி, இந்திய ஆளுங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்துதான் இந்த அதிசயமான டிசைனை பண்ணாங்க. தாஜ்மஹாலுக்கு முக்கியமான டிசைனரா இருந்தது உஸ்தாத் அகமது லாவுரின்னு சொல்றாங்க. தாஜ்மஹால் முகலாய கட்டிடக் கலைக்கே அதுதான் உச்சம்னு சொல்லலாம். பாரசீகம், துருக்கி, நம்ம இந்திய கலைன்னு எல்லாமே சேர்ந்து ஒரு கலவையா நிக்குது பாருங்க. முழுக்க முழுக்க வெள்ளைச் சலவை கல்லுல கட்டினதுதான் இந்த தாஜ்மஹால். பகலிலையும் ராத்திரிலையும் வானத்தோட நிறத்துக்கு ஏத்த மாதிரி அப்படியே தன்னோட அழக மாத்திக்கிட்டே இருக்குமாம். அதனாலேயே அது ரொம்ப ஃபேமஸ். சூரியன் உதிக்கும்போது பார்த்தா ஒரு மாதிரி மெல்லிசான இளஞ்சிவப்பு நிறம், மத்தியானம் பார்த்தா பளபளன்னு வெள்ளை, அப்புறம் நிலா வெளிச்சத்துல ஒரு வெண்கல நிறம். இது மாறுகிற அழகை பார்க்கும்போதே நம்ம மனசு அப்படியே மயங்கிடும்ல. இந்த தாஜ்மஹாலைச் சுத்தி 4 கோபுரங்கள் இருக்கும். அதெல்லாம் என்னடானா லைட்டா வெளிய பக்கமா சாய்ஞ்சிருக்குமாம். எதுக்காகன்னா, ஒருவேளை பூகம்பமோ வெள்ளமோ வந்துச்சுன்னா அந்த கோபுரங்கள் எல்லாம் மத்தியில இருக்கிற கல்லறை மேல விழாம வெளிய பக்கமா விழுந்து அதை காப்பாத்துமாம். என்ன ஒரு யோசனை பாருங்க. தாஜ்மஹாலோட சலவை கல்லுல பல விலை உயர்ந்த கற்களை பதிச்சு வச்சிருக்காங்க. இதத்தான் பியத்ரா துரான்னு சொல்றாங்க. இதுக்கு பயன்படுத்தின கற்கள் எல்லாம் உலகத்துல பல இடத்துல இருந்து கொண்டு வந்திருக்கிறாங்க தெரியுமா? சீனாவிலிருந்து ஜேட் கல்லு, இமயமலை பகுதியிலிருந்து கிறிஸ்டல், ஆப்கானிஸ்தானிலிருந்து லாபிஸ் லாஜுலி, அரேபியாவிலிருந்து அகேட் மற்றும் கார்னேலியன். இந்த கற்கள் எல்லாத்தையும் தாஜ்மஹாலுக்கு உள்ளேயும் வெளியேயும் பூ வடிவிலேயே பதிச்சு அலங்கரிச்சு வச்சிருக்காங்க. எவ்வளவு பிரமாதமான வேலை! ஆனா ஆக்ராவுல ஏன் தாஜ்மஹால் கட்டுனாங்க? யமுனா நதி டெல்லியிலையும் ஓடுதே, அங்க கட்டியிருக்கலாமேன்னு நிறைய பேரு மண்டைய போட்டு குழப்பிக்கிறாங்க. அந்த காலத்துல டெல்லி இல்ல தலைநகரம். ஆக்ரா தான் ஷாஜகானோட ஆஸ்தானம், முகலாய பேரரசுக்கு ஹெட் குவார்ட்டர்ஸ். அதனால தான் ராணிக்குன்னு ஒரு கோபுரம் கட்டுறதுக்கு ஆக்ராவே சரியா இருக்கும்னு செலக்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் யமுனா நதிக்கரையோட அமைப்பு. தாஜ்மஹால் இருக்கிற இடம் என்னன்னா, நதி வளைஞ்சு போற ஒரு கார்னர். அதனால தண்ணி வேகமா வந்தா கூட வெள்ளம் தாஜ்மஹாலுக்குள்ள புகாம சேஃப்டியா இருக்கும்னு பக்கா பிளான் பண்ணியிருக்காரு ஷாஜகான். வெள்ளை பளிங்கு கல்லு கிடைக்கிற வசதி. ஆக்ரா பக்கத்துல தான் மக்கரானான்னு ஒரு ஏரியா, இது இப்போ ராஜஸ்தான்ல இருக்கு. அங்க இருந்துதான் பளிங்கு ஈஸியா கொண்டு வந்திருக்காங்க. அதோட அப்போ ஆக்ரா ஒரு பெரிய சிட்டி. நல்ல திறமையான வேலைக்காரங்க, கைவினைஞர்கள் எல்லாம் நிறைய அங்க இருந்திருக்காங்க. அதனால தான் வேலை டக்குன்னு முடிஞ்சது. கடைசியா
அந்த நதி பின்னணி பாத்தியா? யமுனா தண்ணி தாஜ்மஹால அப்படியே கண்ணாடியில பாக்குற மாதிரி பிரதிபலிக்கும். தாஜ்மஹால் எப்படி வெள்ளத்திலையும் மழையிலையும் தாக்கு பிடிக்குதுன்னு கேட்டா ஷாஜகான் சும்மா இல்ல, பெரிய பிளானிங் மாஸ்டர். அவர் தேர்ந்தெடுத்த அந்த வளைவு ஏரியாவுல நதி நேரடியா தாக்காது. அது மட்டும் இல்லாம அடியில கடினமான கல்லு மரத்தூண்கள்னு போட்டு கட்டுனதால தண்ணியோட அடி தாங்கிருது. தாஜ்மஹால் ஒரு வெறும் கட்டிடம் மட்டும் இல்ல, அது ஒரு முழு ஆர்ட் பார்க். மெயின் சமாதி மண்டபம் பாரசீக கலைப்படி 4 பாகங்களாக பிரிக்கப்பட்ட தோட்டம். அப்புறம் நதிக்கரைக்கு 2 பக்கமும் மசூதி, கெஸ்ட் ஹவுஸ்னு எல்லாமே இருக்கு. உள்ள நுழையும் போதே தாஜ்மஹால் நமக்கு சென்டரா தெரியற மாதிரி வாசல்கள் நீரூற்றுகள்னு பக்காவா வடிவமைச்சிருக்கிறாங்க. பிரிட்டிஷ் எழுத்தாளர் ஒருத்தர் எட்வர்ட் லியர் அத பார்த்துட்டு ஒரு கனவு கல்லுல செதுக்குன மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. யமுனை தண்ணில தாஜ்மஹாலையோட நிழல் தெரியிற போட்டோ இருக்குல்ல, அது உலகத்திலேயே ரொம்ப ஃபேமஸான போட்டோவாம். வருஷா வருஷம் கோடிக்கணக்கான ஆளுங்க தாஜ்மஹாலை பார்க்க வர்றாங்க. இதனால தான் இந்தியாவுக்கு டூரிஸ்ட்ல இருந்து நிறைய காசு வருது. சில பேரு ஷாஜகான் ராஜா யமுனை ஆத்துக்கு அந்த பக்கம் தனக்காக கருப்பு கலர் மார்பிள்ல கல்லறை கட்ட பிளான் போட்டாராம். ஆனா அவர் ஜெயில்ல போட்டதால அது நடக்கலன்னு சொல்றாங்க. இன்னொரு கதை என்னன்னா, தாஜ்மஹால் கட்டின ஆட்களோட கைகளை ஷாஜகான் வெட்டிட்டாராம். ஆனா இதுக்கு எந்த ஆதாரமும் இல்லையாம். அந்த கதைகள் உண்மையோ பொய்யோ தெரியாது. ஆனா தாஜ்மஹாலோட மாசை இன்னும் ஏத்தி விடுதில்ல. இந்த தாஜ்மஹால்னு சொல்றது சும்மா கல்லு மண்ணு இல்ல, அது மனசுல இருக்கிற ஃபீலிங்கையே கட்டிடமாக்கி வச்ச மாதிரி. ஷாஜகான் கடைசி காலத்துல ஆக்ரா கோட்டையில ஜெயில்ல தான் இருந்தாரு. ஆனா அங்க இருந்தே தாஜ்மஹாலை தினமும் பார்த்துக்கிட்டு இருந்தாராம். அவரு செத்தப்ப மும்தாஜ் பக்கத்திலேயே தாஜ்மஹாலுக்குள்ளேயே அடக்கம் பண்ணிட்டாங்க. இன்னைக்கும் இந்த தாஜ்மஹால் உலகம் பூரா லவ்வுக்கும் அழகுக்கும் பெரிய அடையாளமா இருக்கு. எத்தனை சினிமா, நாவல், பெயிண்டிங், பாட்டு எல்லாம் இத வச்சே வந்திருக்கு பாருங்களேன். புதுசா கல்யாணம் பண்ற ஜோடிகள் திருமணப் பயணத்தை ஆரம்பிக்கும் போதே தாஜ்மஹாலுக்கு போறாங்க. அது என்றும் அழியாத காதலுக்கு ஒரு ஆசீர்வாதம் மாதிரி நம்புறாங்க. காதல் போனாலும் தாஜ்மஹால் நிக்கும். இந்த லைன் தான் தாஜ்மஹாலோட உண்மையான அர்த்தத்தை அழகா சொல்லுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.